காய்ஸ், நான் தான் உங்கள் ஜெரோம். கூமாப்பட்டிக்கு போற கடைசி ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு வழியா சிங்கப்பூர்ல இருந்து மாட்டு வண்டி புடிச்சு அப்படியே வந்துட்டேன். காய்ஸ், நான் இப்ப கூமாப்பட்டி வந்துட்டேன். இங்கதான் கூமாப்பட்டி ஐலாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க போய் பாப்போம். இங்க கூமாப்பட்டி ஐலாண்ட் எங்க இருக்கு? அப்படியா போய் அப்புறம் அப்படியா போ. இங்க கூமாப்பட்டி ஐலாண்ட் எங்க இருக்கு? அப்பா, ஒரு வழியா பாட்டியோட ஸ்கூட்டிய ஆட்டைய போட்டு கூமாப்பட்டி ஐலாண்ட் வந்துட்டேன். ஏங்கங்க, இந்த கூமாப்பட்டி தனி ஐலாண்டே பாருங்க. இந்த தண்ணியை பாருங்க. கூமாப்பட்டி ஐலாண்ட்ல குளிக்கிறது சுகமே சுகம். அப்படியே சொர்க்கத்துக்கே போலாங்க. ஏங்க, நானும் என் மாப்பிள்ளையும் கூமாப்பட்டி வந்தாச்சு. வாங்க போயிட்டு சுத்தி பார்க்கலாம். இங்கதான் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க. பாத்து மெதுவா வா. மாப்ளா, இதான் அந்த ஐலாண்ட் போல இருக்கு. மாமா வா, ஒரு குளியல் போடலாம். ஐயோ மாமா, ஓடு ஓடு. ஏண்டா, இதுக்கு தான் கூமாப்பட்டி வர சொன்னீங்களாடா? கைஸ், வீடு வந்தாச்சு. பாத்தீங்களா எப்படி வெல்கம் பண்றாங்க? ஆனா இவங்க gift கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் செல்ஃபி தான் கேட்பாங்க. கைஸ் பாத்தீங்களா, இவங்க பேபியை பார்க்க வரல, இன்ஸ்டா ஸ்டோரிக்காக பூமராங் எடுக்க தான் வராங்க. கைஸ், இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான். வாங்க நம்ம பேபிக்கு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹலோ மனுஷங்களா, இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இது கடலா இல்ல சாமி அப்பாவி மனசுல இருக்கிற கனவா? பாலக்கட்டு காட்டுல பிறந்த என்ன இப்ப இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். கடவுள் இருக்காருன்னு நம்பல, ஆனா இங்க வந்ததுல நிம்மதி இருக்குன்னு உணர்றேன். அம்மா சொன்னாங்க, கடலை பார்த்தா ரொம்ப அமைதி கிடைக்கும்.